இலங்கையில் டிட்வா புயல் காரணமாக பேரிடர் ஏற்பட்டுள்ள நிலையில் மக்களின் அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் மழை மற்றும் வெள்ளத்தினால் ஆயிரக்கணக்கானோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வதேசத்தின் உதவியை நாட வேண்டுமா என்பது குறித்து விவாதிப்பதற்கு அரசாங்கம் இன்று மாலை அவசர கூட்டம் நடத்த உள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று மாலை அவசர கூட்டத்திற்கு அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. அத்துடன் மோசமான வானிலை காரணமாக இன்று காலை 6 மணிக்கு பின்னர் அனைத்து வழித்தடங்களிலும் தொடருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மோசமான வானிலை தொடர்வதால் விமான பயணங்களை மேற்கொள்வதற்கு முன் புதுப்பித்த விமான நிலைய தகவல்களை சரிபார்க்குமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயண ஆலோசனை வெளியிட்டுள்ளது. விமான நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் உள்ள விமான நிலைய பிரிவின் மூலமாகவோ அல்லது 1979 அல்லது 10941177 1979 என்ற எண்களை தொடர்பு கொள்வதன் மூலமாகவோ விமான தகவல்களை சரிபார்க்குமாறு பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் வவுனியா ஓமந்தை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக A9 வீதி மூடப்பட்டுள்ளது. மன்னார் தொடக்கம் மதவாச்சி வரையான வீதிகளில் வெள்ள நீர் காரணமாக அநேக இடங்களில் வீதி வெள்ள நீரால் தடைப்பட்டுள்ளது. எனவே அப்பாதையூடாக பயணம் செய்வோர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தங்கள் பயணங்களை மேற்கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் கே திலீபன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கம்பளை நகரில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து வருவதால் மக்கள் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் முதலாவது நீர்த்தேக்கமான காசல்ரீ நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவையும் எட்டியுள்ள நிலையில் அதன் தானியங்கி வான் கதவுகள் திறக்கப்பட்டு நீர் வெளியேறி வருகின்றது. நீர்த்தேக்கத்தில் அமைந்துள்ள 14 தானியங்கி வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீரானது கல்லணி ஆற்றின் நீர்மட்டத்தை வெகுவாக அதிகரிக்கும் என்பதால் காசல்ரீ நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதியில் கல்லணி ஆற்றின் கரையில் குடியிருப்பவர்களும் இந்த ஆற்றினை பயன்படுத்துபவர்களும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என நீர்த்தேக்க கடமை நேர பொறியியலாளர் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கந்தளாய் குளத்தில் தேங்கும் நீரை கட்டுப்படுத்த கந்தளாய் குளத்தின் 2 வான் கதவுகளை 3 அடிக்கும் 8 வான் கதவுகளை 2 அடிக்கும் திறக்கப்பட்டுள்ளது.